ஹாய் ஃபர்ஸ்ட் அண்ட் டைஸ் அண்ட் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் தளபதி போட்டோஸில் அவருடைய 2 படங்களை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது என்னென்ன படங்கள் அப்படி சொல்லிட்டு அன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் இப்போதைக்கு இந்த 2 படங்கள் தான் ரிலீஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண வச்சுருக்காங்க. இதை தவிர்த்தும் ஏதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணவும் செய்யலாம். பட் இப்போதைக்கு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தே 2 படங்களை அஃபிஷியல் அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது போஸ்டமாக அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. அது என்னென்ன படங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று துப்பாக்கி, இன்னொன்று போக்கிரி. போக்கிரி அண்ட் துப்பாக்கி இந்த 2 படங்களுமே தளபதியோட கரையில் எவ்வளோ பெரிய ஹிட் அப்படி சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். போக்கிரி இந்த ஒரு படத்தை 2007 பொங்கல் ஷோ ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு படம் எவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கிடையாது. இந்த ஒரு படம் ரிலீஸும் பண்ணும்போது நான் ரொம்ப குட்டி பையனாக இருந்தேன். இந்த வருஷம் ஜூன் 21 இந்த ஒரு படத்தை ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நான் இந்த ஒரு படத்தை தேட்டர்லேயே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களில் எத்தனை பேர் இந்த ஒரு படத்தை தேட்டர்லேருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்க. 2வது துப்பாக்கி திரைப்படம் 2012 இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம விஜய் சார் கடையிலே பக்காவான ஒரு சேஞ்ச் கொடுத்த ஒரு படம் தான் இந்த ஒரு துப்பாக்கி திரைப்படம் தான். ரொம்ப வருஷங்களா விஜய் சார் ஒரே ஸ்டைலே மீட்டு பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அப்படியே ஒரு மிகப்பெரிய சேஞ்சர் கொடுத்த ஒரு படமா இந்த ஒரு துப்பாக்கி திரைப்படம் இருக்குன்னு செஞ்சு அவரோட ஹேர் ஸ்டைல் ஆரம்பிச்சு அவரோட குட்டி தாடி அண்ட் மீசெல்லாம் வச்சு ஒரு பக்காவான லுக், அவரோட பாடி லாங்குவேஜ்லேருந்து அவரோட ஃபிட்னஸ்லேருந்து எல்லாமே இந்த ஒரு படத்தில் பக்கா இருக்கும். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி எப்படி சொல்லலாம். இந்த ஒரு படமே நான் தியேட்டர்லேயே பார்த்து கிடையாது. இந்த போக்கிரி அண்ட் துப்பாக்கி இந்த 2 படங்கள்ல ஏதாவது ஒரு படத்தை தியேட்டர்ல பார்க்கணும். எனக்கு 2 படத்தையுமே பார்க்கணும்னு ஆசை தான். பட் எந்த ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன், இல்லை 2 படத்தையும் பார்ப்பேனா இல்லை ஏதாவது ஒரு படத்தை பார்ப்பேனா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இந்த 2 படமே தியேட்டருக்கு பார்க்கணும். நான்லாம் இந்த ஒரு படத்தை இப்போ சீடியா இருக்கும்போது நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேன். 20-30 மேலே இந்த படத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு திரைப்படம். ஸோ இந்த ஒரு துப்பாக்கி திரைப்படத்தையுமே ஜூன் 21 விஜய் பர்த்டே ரிலீஸும் பண்ணுறாங்க. ஸோ போக்கிரி அண்ட் துப்பாக்கி இந்த 2 படங்களுமே ஜூன் 21 விஜய் பர்த்டே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஜூன் 22 விஜய் பர்த்டே. ஸோ ஒரு நாள் முன்னாடி ஜூன் 21 இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 2 படங்களில் எந்த ஒரு படத்தை நீங்கள் தேட்டருக்கு பார்க்க போகிறீங்க, இல்லை 2 படத்தையும் பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே ஷேர் பண்ணுங்க. இந்த வருஷம் 2024 நிறைய புது படங்கள் ரிலீஸ் ஆயாச்சு. பேன் இண்டியா அளவில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயாச்சு. முக்கியமாக நிறைய படங்கள் அவ்வளோ பெரிய ஹிட்டாக இருந்துருந்துச்சு. இந்த வருஷம் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பொங்கல்லேருந்தே லால் சலாம், அதுக்கப்புறம் அயலான், கேப்டன் மில்லர் அப்படி சொல்லிட்டு நிறைய படம் ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த வருஷம் நான் இது வரைக்கும் தியேட்டரில் பார்த்த ஒரே ஒரு படம் கில்லி மட்டும்தான். அவ்வளோ என்ஜாய் பண்ணி அந்த ஒரு கில்லி படத்தை பார்த்தேன். கில்லி படத்தை நிறைய வாட்டி டிவிலேருந்து பார்த்தாச்சு, யூடியூப்லேருந்து பார்த்தாச்சு. ஒவ்வொரு சீனுமே எனக்கு தெரியும். பட் அப்படி இருந்தாலும் தியேட்டரில் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸோ ஜூன் 21 விஜய் பர்த்டே போக்ரி அண்ட் துப்பாக்கி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி இருக்க போது, எவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். கில்லியோட கலெக்ஷன் பிரேக் பண்ண போதா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.